அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து ஒரு ஒத்திகை பார்த்து இந்த மாதிரி எந்தவித முன் தயாரிப்புகளுமே இல்லாம ஒரு உறவு கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொன்னா அது அம்மா தான். நிறைய வீடுகளில் அப்பாக்களும் கூட. அம்மானா இன்னும் கொஞ்சம் கூடுதல் தான். பசங்கள்லாம் போமா அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஏன்னா நம்ம அம்மா தப்பாக எடுத்துக்க மாட்டா அப்படின்னு. அப்படி ஒரு உன்னதமான ஒரு உறவு தான் அம்மா. அந்த அம்மாவுக்கு நாம் குடும்பத்தில் என்ன இடம் கொடுக்குறோம், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அம்மாவுக்குன்னு ஒரு தனியான தேவை இருக்கும், ஆசை இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், அம்மா கிட்ட ஒரு திறமை இருக்கும், அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா இன்னைக்காவது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிற மாதிரியான ஒரு கதை தான் வாழ்வின் தேவை. திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதை இது. ரொம்ப அழகான கதை. ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு மகள். அந்த மகளுக்கு திருமணம் முடிச்சு அந்த மகளை அவங்க பெங்களூருக்கு கட்டி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழறாங்க. அம்மா எப்படிப்பட்ட அம்மா அப்படின்னு சொன்னாக்க, அப்பாவின் நிழலில் தான் உலகத்தை பார்க்குறா. அப்பாவோட மட்டும்தான் வெளி உலகமே தெரியும். அந்த அம்மாவுக்கு தனியாக எந்த இடத்துக்கும் போக தெரியாதுன்னு சொல்றதை விட அவங்க பழகிக்கவும் இல்லை, அவங்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த அவளுடைய கணவர் தரவே இல்லை. உனக்கு தெரியாது நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தெரியாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாழ்நாள் முழுவதுமாக அம்மாவை பொத்தி பொத்தியே வச்சு வளர்த்த அப்பான்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கிட்ட அப்பா. அதனால கல்யாணம் ஆகி அந்த மகள் பெங்களூருக்கு போனதுக்கு அப்புறம் கூட கணவரோடத்தான் 4-5 முறை பெங்களூர் போய் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தனியாக எதுவுமே தெரியாது. அந்த மகளுக்கு அம்மாவை பற்றிய பிம்பம் எப்படி மனசுல பதிஞ்சிருக்கு அப்படின்னா, அம்மா அப்படிங்கிறவங்க அப்பா இருக்காரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்திலையும் அப்படிங்கிற ஒரு மன தெம்புலையும் வாழக்கூடியவங்க தான் தன்னுடைய அம்மாங்கிற பிம்பம் தான். அப்பாங்கிறவர் கொஞ்சம் சமுதாயத்துல ஈஸியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவர், தெரிஞ்சுக்க கூடியவர், பொது அறிவு நிறைய இருக்கிறவர், உலக அனுபவம் நிறைய இருக்கிறவர் தன்னுடைய அப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பமும் அந்த மகளிடம் இருக்கு. அந்த மகளுடைய பெயர் ஸ்வேதா. அவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்குது. 2வது பிரசவத்துல நிறைய சிக்கல்கள் இருந்ததுனாலையும் நிறைய உதிரப்போக்கு இருந்ததுனாலையும் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நீ என்னை கொஞ்சம் பார்த்துக்கோயம்மா. ஏன்னா 2வது பிரசவத்திற்கு முன்பு தான் அப்பாவும் இறந்து போயிடுறாரு. அம்மா தனியாகத்தான் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. தனியாக தானமா இருக்கீங்க, என்னோட கொஞ்சம் வாங்கலேன், உதவியா இருக்கும். முதல் குழந்தை பையன், அவன் பள்ளிக்கூடம் போற பையன், அவனையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் இந்த சின்ன குழந்தையும் என்னால் பார்த்துக்க முடியல, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாலுமே கூட நீங்க உதவிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு அந்த ஸ்வேதா தன்னுடைய அம்மாவை கேட்குறாங்க. அப்பா இல்லாம தனியா அம்மா வரணும். வண்டி ஏறி வந்துட்டாங்க. பெங்களூர் இறங்கி ஆட்டோ பிடிச்சு கன்னட மொழி தெரியாட்டாலும் மக வீட்டுக்கு எப்படியோ வந்துடுறாங்க தனியா. அதுவே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு மகளுக்கு. அம்மா வந்தது ரொம்ப சௌகரியம், சொல்லவே வேண்டாம் இல்லையா? அம்மா வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, 2 குழந்தைகள் இருக்குங்கிறதே நாம மறந்து நாம குழந்தைகளா மாறிடுவோம் இல்லையா? அம்மா இருக்கிறது அவ்வளோ வசதியா இருக்கு. வாரத்தில் 3 நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும் மீதம் இருக்கிற நேரமெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைய கை குழந்தைய பார்த்துக்க வேண்டிய எந்த கவலையும் இல்லாமல் அந்த ஸ்வேதாவால் வேலை பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. மகள்கிட்ட ஒரு நாள் கேள்வி கேட்குறாங்க, ஏம்மா காரை ரொம்ப நாளாக பார்க் பண்ணியே வச்சுருக்கிறீங்களே, தூசி படிஞ்சிருக்கேன்னு நான் போய் துடைக்க போனேன், பாவமாக இருக்குது, இந்த காரை யாரும் ஓட்டுறது இல்லையா, நீயோ மருமகனோ ஓட்டுறது இல்லையான்னு கேட்குறாங்க அம்மா. அந்த கார் ஃபோர்டு ஃபிகோ கார். காரெல்லாம் இந்த டிராஃபிக்கு ஓட்டவும் முடியலம்மா, எங்களுக்கு இருக்கிற வேலை பளுவில் ஓட்ட முடியல, எப்போவாது வார கடைசி நாட்களில் வெளியில் போகிறதுனா இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் வெளியில் போகிறதுனா எடுப்போம், ஏம்மா அப்படின்னு அம்மாவை கேட்குறாங்க ஸ்வேதா. இல்லை நான் வேணா ஓய்வு நேரத்தில் கொஞ்சம் கார் ஓட்ட கற்றுக்கவா அப்படின்னு அம்மா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வி ஸ்வேதாவுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு. என்ன அம்மா இந்த வயசுல அப்படின்னு ஒரு மாதிரியான உணர்வையும் கொடுக்குது. ஆனால் அம்மாவை மனசை நம்ம நோகடிக்க கூடாது. எதுக்கு இது உனக்கு அப்படின்னு கேட்கக்கூடாதுன்ட்டு ஏற்பாடு பண்ணுறம்மா. இந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுடைய ஒருத்தருடைய அம்மா கூட கார் ஓட்டுறாங்க, லேடிஸே சொல்லித்தர கார் டிரைவிங் கிளாஸ் கூட எனக்கு தெரியுமா, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மகள் அம்மாவுக்கு பதில் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு சந்தோஷம், நம்ம கார் டிரைவிங்கில் சேர போகிறோன்னு. அதே மாதிரி சேர்த்தும் விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு மாதிரியா இருக்கு அம்மாக்கு. நம்ம வந்து செய்யாத ஒரு விஷயத்த செய்ய போறோம். சில நேரங்கள்ல பெண்களுக்கு தோணும் தெரியுமா? நம்ம கரெக்ட்டா தான் இருக்கோமா? தேவையில்லாத சில வேலைகள செய்றோமான்லாம் எண்ணங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்தது. ஆனாலும் ஆர்வத்துல போயி கார் டிரைவிங் கிளாஸ்ல சேர்ந்துடுறாங்க. மொத நாள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்ல ரொம்ப நேரம் அம்மா படபடப்பா இருக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்னா, அவங்க மகக்கிட்ட சொல்றாங்க, "கார் கத்துக்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்ல. நான் ஒரு பக்கம் வண்டிய திருப்பினா, அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. பின்னாடி, முன்னாடி வேக வேகமா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு வேற வண்டி போகுதா, ஒரு மாதிரியா தான் இருக்கு." அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்வது எப்படி இருக்குன்னா, தேவையில்லாம நானே பிரச்சனைய இழுத்து விட்டுக்கிட்டேனோ அப்படின்னு அம்மா உணர்வதைப் போல தொனியில அம்மா சொல்றாங்க. அப்படிங்கிறது ஸ்வேதாக்கு புரியுது. ஆனா, அம்மாவ டிசப்பாயிண்ட் பண்ற மாரி ஸ்வேதா எதுவும் சொல்லல. "வந்துரும்மா, இப்படித்தான் இருக்கும் மொத நாள்." அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே நாள் போகுது. 1 நாள், 2 நாள். ஆனா, மருமகனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. வயதான காலத்துல அம்மாவ எதுக்கு இந்த வேலையில? அவங்க தான் ஏதோ தெரியாம ஆர்வக் கோளாறுல சொல்றாங்க ஸ்வேதா. நமக்கு உதவிக்கு வந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாம தான் இருக்கோமே எங்கனாலும் கூப்பிட்டுட்டு போறதுக்குன்னு சொல்லும்போது, இல்லங்க. இது வந்து அம்மா தனக்குன்னு உண்டானத தனிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு சுதந்திரம் இப்பதான் லேசா கிடைச்ச மாதிரி அவங்க உணர்றாங்களோ என்னவோ! அதனால கேட்டிருக்காங்க. அதையே நாம தடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவர்கிட்ட ஸ்வேதா சொல்றாங்க. நாட்கள் போகுது. 2 வாரம் ஆச்சு பார்த்துக்கங்க. அந்த கார் டிரைவிங் பள்ளிக்கூடத்த வச்சு நடத்துறவர் எதுக்கோ அந்த வழியா ஸ்வேதாவ பார்க்க வரும்போது, "அம்மா அருமையா கார் ஓட்டுறாங்க. சொன்னாங்களா வீட்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் சொல்லலீங்களே!" அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. "அருமையா ஓட்டுறாங்க. 2 வாரத்துல அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ஓட்டுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போறார். அம்மா அத உள்ளேருந்து கேட்குறாங்க. அம்மாக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க அவங்க சொன்னது உண்மையாம்மான்னு ஸ்வேதா கேட்கும்போது, ஆமா. என்னால நல்லா தான் கார் ஓட்ட முடியுது. கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ ஒரு தைரியமா இருக்கு. ஒரு ஒரு தெம்பா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உடனே ஸ்வேதா கேட்குறாங்க, அப்ப வரீங்களாம்மா? ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற மால், கடைக்கெல்லாம் நம்ம போயிட்டு வருவோம். நீங்க தான் ஆனா கார் ஓட்டணும்னு சொல்லும்போது, ஒரு மாதிரி சிலிர்ப்பா இருக்கு அம்மாவுக்கு. இந்த குடும்பம் வந்து என்ன நம்பி கார்ல பின்னாடி உட்காந்து வரப்போகுதா? ஒரு ஊர் தெரியாத ஊர்ல, பழக்கமில்லாத ஒரு ஊர்ல, பழக்கமில்ல அப்படின்னு சொன்னாக்க, இங்க வாழ்ந்து பழக்கமில்லாத ஒரு ஊர்ல, நான் கார ஓட்டிட்டு போப்போறேன். அதுவும் 2 வாரத்துல கத்துக்கிட்டேன்னா, ஓட்டிட்டு போப்போறேன். என்ன நம்பி என் மகளும், மருமகனும், பேர பிள்ளைங்களும் வரப்போகுதுங்கும்போது, ஏதோ பெரிய சாதனை பண்ண போறோங்கிற மாதிரியான உணர்வு அவங்க வயித்துக்குள்ள. வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சிகள்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி உணர்வுகள். அதே மாதிரி கார ஓட்டுறாங்க, மாலுக்கு போறாங்க, அங்க போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறாங்க. மருமகனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. "அம்மா பரவாயில்லையே நீங்க. நான் கூட இது வேண்டாத வேலையோன்னு நெனச்சேன். அத நெனச்சு ஸ்வேதா கிட்ட கூட வருத்தப்பட்டேன். இல்லன்னு நீங்க வந்து நிரூபிச்சுட்டீங்களே! ரொம்ப அழகா ஓட்டுறீங்கம்மா." அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா என்ன பண்றாங்க, பேரன பள்ளிக்கூடத்துலேருந்து கூப்பிட்டுட்டு வர்றது, அல்லது பேரன் வந்ததுக்கு அப்புறமா அவன கடைக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி தர்றது, வீட்டுக்கு தேவையான காய்கறி, பழத்தெல்லாம் பக்கத்துல மார்க்கெட் வரைக்கும் கார ஓட்டிட்டு போய் வாங்கிட்டு வருதுன்னு, காருக்கும் தனக்குமான ஒரு நெருக்கத்த ஜாஸ்தியாக்கிக்கிட்டே போறாங்க. ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வளர்ந்துகிட்டே வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருமகன் ஒரு நாள் சொல்றாரு, "பரவால்ல. நீங்க இந்த உள்ளூர் இந்த பெங்களூருக்குள்ளேயே ஓட்டுனது போதும். மைசூர் வரைக்கும் ஓட்டிட்டு வரீங்களா? நாங்க கூட வரோம்ன்னு." அந்த மருமகன் கொஞ்சம் கேட்ட உடனே இன்னும் அவங்களுக்கு ரொம்ப தெம்பாயிடுது அம்மாவுக்கு. "போலாம் தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் எல்லாரும் குடும்பமா சேர்ந்து பெங்களூர்லேருந்து மைசூருக்கு ஹைவே நெடுஞ்சாலையில போணும். போறாங்க. அம்மா ரொம்ப அழகா வண்டி ஓட்டுறாங்க. வழியில இருக்கிற ஹோட்டல்லலாம் நிறுத்தி, சாப்பிட்டு, டீ குடிச்சிட்டு திருப்பி ஓட்டுறாங்க. அப்பா அந்த மருமகனுக்கு பரவால்ல, நான் ஓட்டுனா கூட இப்படி ஓட்ட மாட்டான் போல இருக்கேங்கிற மாதிரியா அவங்க ஓட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மைசூருக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு, திருப்பி ரிட்டர்ன் பெங்களூருக்கு வராங்க. வரும்பொழுதும் பேசிக்கிட்டே வராங்க. வழி முழுக்க அம்மா கார் ஓட்டுவதையும், அதனுடைய ஒரு அந்த லாவகத்தையும் பத்தியே பேசிட்டு வரும்போது, ஸ்வேதா சொல்றாங்க தன்னுடைய அம்மாகிட்ட, "அம்மா, நீ கார் ஓட்டுறத மட்டும் அப்பா இப்ப இருந்து பார்க்கணும்மா." அப்படின்னு ஒரு ஏக்கமாவும், அம்மா ஓட்டுறாங்க பாருங்க, அப்படின்ற தொனியிலயும் சொல்லும்பொழுது, ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க. "உங்க அப்பா இருந்திருந்தா என்னால கார் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கவே முடியாது." அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறாங்கன்னு அந்த கதை முடியுது. இவ்வளோ நேரம் சந்தோஷமா அந்த கதைய படிச்சுட்டு, கடைசி ஒரு வரி அப்படியே ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரியான பாரம். என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப அவரு அடிமைத்தனமா அந்த கணவன் அந்த மனைவிய வச்சுக்கிட்டு இருக்காரா? அப்படி அர்த்தம் கிடையாது. "இதெல்லாம் உனக்கு இப்ப வேண்டாம். இது உனக்கு வராது. இது உனக்கு சரிப்பட்டு வராது. உன்னுடைய பாதுகாப்புக்கு இது கொஞ்சம் பங்கம் வரக்கூடியதா இருக்கும்ன்ற" ஒரு அக்கறை ஜாஸ்தி. அக்கறை மிகுதியிலேயே நெறைய வீடுகள்ல நெறைய மனைவிகள் வந்து தன்னுடைய தனித்திறமை என்னன்றதே தெரியாம கடைசி வரைக்கும் இருந்துடுறாங்க. அப்படிங்கிற தொனியில் முடிக்கப்பட்டது தான் அந்த கதை.
இதுல வந்து நாம ஒரு குறை சொல்றதையோ, ஒரு தப்பு சொல்றதையோ நாம வந்து கணவனையோ இல்ல வீட்டு ஆட்கள் மேல மட்டுமே சொல்லிடக்கூடாது. பெண்களாகிய நம்ம மேலயும் கொஞ்சம், அதாவது அந்த மனைவிகள் மேலயும் நம்ம மேலயும் கொஞ்சம் தவறு இருக்கத்தான் செய்யுது. தவறுன்னு கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் குறை இருக்கத்தான் செய்யுது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வயலின் வாசிப்பேன், பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன், பாட்டு கத்துக்கிட்டேன், நீச்சல் கத்துக்கிட்டேன், நான் டூ வீலர் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், என்னென்னமோ சொல்லுவோம். கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கப்புறம் எங்க முடியுது சொல்லுங்க? பிராக்டிஸ்லாம் பண்ண டைமே இல்ல. இது பாருங்க வயலின் பரண் மேல கிடக்கு. அங்க பாருங்க வீணை தூசி படிஞ்சு கிடக்கு. உர போட்டு வச்சிருக்கேன். அந்த உரைய கூட இன்னும் நான் துவைக்கல அப்படிம்பாங்க. நீச்சலா? தெரியல. இப்ப நான் தண்ணியில கால விட்டா நிப்பேனா, முழுகிடுவேனான்னே தெரியல. பயமா இருக்கு இப்ப. ஏன்னா டச் விட்டு போச்சு இல்லங்க அப்படிங்கிறோம். சைக்கிளே இப்ப பேலன்ஸ் வருமான்னு தெரியலங்க. அந்த வேகத்துக்கு ஓட்டுனேன். அத நம்ம என்ன தொனியில சொல்றோம் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்துக்காகவே நான் என்னை கரைத்துக் கொள்கிறேன், அர்ப்பணித்துக் கொள்கிறேன்ங்கிற ஒரு தொனியில சொல்றோம். அப்ப அது சந்தோஷமா இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நமக்குன்னு என்ன இருக்கு? தனித்தன்மையா நாம எதனால தெரியப்படுகிறோம்? குழந்தைங்களுக்கு நாம ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவைப்படுறோம். அம்மா வேணும், சமைச்சு தரணும், பார்த்துக்கணும். அதுங்க வளர்ந்து அதுங்க குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட அதே மாரி அம்மா அம்மான்னு ஒரு காலத்துக்கு அப்புறம் வராது. கணவன்கள்லாம் அப்படித்தான். ஒரு காலகட்டம் வரைக்கும் நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பார்க்குறேன்னு ஒரு ஒரு வயசு வந்து ஒரு லேசான ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு வரும் தெரியுமா? அப்ப நாம யாரு? பசங்களுக்கும் இப்ப நம்ம அதிகம் தேவைப்படல. கணவனுக்கும் தேவைப்படல. அப்ப எனக்கிட்டன்னு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதானா நானு? அப்படின்னு ஒரு கழிவிரக்கம் வரும் தெரியுமா? அது வருவதற்கு பெரும்பாலான காரணம் நம்மகிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, குடும்பத்திற்காக எல்லாம் செய்யணும். அது ஒரு அழகு தான். ஆனா, நமக்குன்னு சில தேவைகள் இருக்கும். நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். நமக்குன்னு சில திறமைகள் இருக்கும் தெரியுமா? பாட்டு கத்துக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்கங்க. கொஞ்சம் அப்படியே வர்ணம் வரைக்கும் கத்துக்கிட்டேங்க. கீதம் வரைக்கும் போனேங்கம்பாங்க. அதுக்கு மேல என்னங்க பண்ணீங்க? தெரியலைங்க. அதுவே மறந்து போச்சு எனக்கு அப்படிம்பாங்க. பாட்டு வாத்தியார் வந்து ஆசையா உன் குரல் நல்லா இருக்கு, நிறுத்தாதுன்னு சொன்னாரு. என் குரல் இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. எவ்வளவு மாதிரிலாம் நம்ம வருத்தப்படுவோம். அந்த மாதிரி வருத்தப்படாம இருக்கணும்னா, நமக்குன்னு சில திறமைகள் இருக்கு. நமக்குன்னு சில ஆசைகள் இருக்குன்னா, அதையும் நம்மளுடைய இந்த வாழ்க்கை ஓட்டத்துல தொடர்ந்து செய்வதற்கு நாம கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும். இதைத்தான் சொல்றாங்க. மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய 3 தவறுகள் என்ன அப்படின்னு ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி ஃப்ரெட்ரிக் நீட்சே அப்படின்ற ஒருத்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வேலை 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 வேலைன்னு தானே தன்னை மறந்து போற அளவுக்கு இயந்திரத்தனமாக வேலை செய்வது மனிதன் செய்யற முதல் தப்பு. எல்லா விஷயத்தையுமே அதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆழ்ந்து தெரிஞ்சுக்காம அப்படியே நுனிப்புல் மேயற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது 2வது தப்பு. 3வது தப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க, அளவுக்கு மீறிய இரக்கப்படுற குணம், அனுதாப குணம். ஐயோ நான் இல்லைன்னா இது எப்படி நடக்கும், ஐயோ நான் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நாம எல்லா உறவுகளுக்காகவும் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு கடைசியில நமக்குன்னு யாரும் எதுவும் செய்யாத போது என்ன ஆகும்னா கழிவிறக்கத்துல கொண்டு விடும். எனக்குன்னு ஒரு திறமை இருந்தது, அதையாவது நான் அப்ப கத்துக்கிட்டு இருந்துக்கலாம். அந்த மாதிரி நிலைமைக்கு நாம ஆளாகக்கூடாதுன்னா இந்த 3 தப்பையும் செய்யக்கூடாது. குறிப்பா பெண்கள். நிறைய வீடுகள்ல ஆண்களும் அப்படித்தான். பிள்ளைகளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. தனக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசுறதுன்றத கூட செய்ய மாட்டாங்க நிறைய ஆண்கள். எங்க அது? அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு ஏதாவது செய்யலாம், அந்த நேரத்துக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யலாம். பெண்கள் அதே மாதிரி தான். இந்த கதையை அம்மாவை மையப்படுத்தி இருப்பதனால பெண்கள் அப்படிங்கிறத அழுத்தி சொல்றேன். அதனால நமக்குள்ள ஏதாவது ஒரு திறமை இருக்கு, நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நான் அதை செய்யணும்னு நினைச்சேன், செய்ய முடியல, இப்ப நேரம் இருக்குன்னா அதை தொடர்வதற்கு நாம தயங்கக்கூடாது. ஏதோ ஒரு தயக்கம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் அதை தொடங்க முடியாம போகுதுங்கிறது ஆணித்தரமான உண்மை. அதனால இந்த கதையில வர அம்மா மாதிரி இந்த கதையிலையாவது அம்மா வந்து அப்பா காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிட போகுது, கத்துக்கணும் சுதந்திரமா. இத்தனை நாளா வந்து கூட்டுக்குள்ள இருக்கிற பறவை மாதிரி இருந்துட்டாங்க. கூண்டு திறந்தாச்சு, இப்ப நான் எனக்கு பிடிச்சதை செய்யலான்னு வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி நிலைமை வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம முடியும் அப்படிங்கிற போது, வயதும் தெம்பும் இருக்கிற போதே நாம நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களையும் நாம இத்தனை நாள வெளிக்கொண்டு வராத திறமையும் வளர்த்துக்கிட்டா தான் வயதான காலத்துல நமக்கு அதை விட ஒரு சிறந்த ஒரு கம்பேனியன்ஷிப் எதுவுமே இருக்க முடியாது. இதை நாம மனசுல வச்சுக்கணும். அப்புறம் அடுத்தவங்க அதை செய்யல இதை செய்யலன்ற புலம்பல் இல்லாம வயதான காலத்தை கழிவிறக்கம் இல்லாம நம்மளால ரொம்ப அழகாக செலவிட முடியும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.